அதிமுக ஏற்கனவே இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமியும் எஸ்.பி. வேலுமணியும் தனித்தனியே செயல்படுவது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவலியாக அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது கே.பி. முனுசாமி இபிஎஸ்ஸிடம் சட்டமன்றத்தில் நடந்த சில சம்பவங்கள் குறித்து கவலையோடு விவரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது காய்ச்சல் காரணமாக தான் வர இயலாத நாட்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டாம் என்றும் அவையிலேயே இருந்து திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து பேசுமாறும் எடப்பாடி அறிவுறுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் எஸ்.பி. வேலுமணி எழுந்து வெளியே செல்ல அவரோடு சேர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுகவிற்கு எதிராக கோஷமிட்டபடி வெளியேறினார்கள். இதை சற்றும் எதிர்பார்க்காத கே.பி. முனுசாமி வேறு வழியின்றி அவரும் எழுந்து வெளியே சென்றிருக்கிறார். இவரோடு 13 எம்எல்ஏக்கள் பின்னால் நின்றிருக்கின்றனர். இந்த சம்பவத்தை இபிஎஸ்ஸிடம் கே.பி. முனுசாமி வேதனையுடன் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் வேலுமணிக்கு என்று தனி ஆதரவாளர்கள் கூட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் பேரவையில் முனுசாமிக்கும் வேலுமணிக்கும் நடந்த இந்த உரசல் இபிஎஸ் வரை சென்றிருக்கிறது. இதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தனது பேச்சு மூலம் இபிஎஸ் பதில் கொடுத்திருக்கிறார். அதாவது பொங்கலுக்கு பின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கட்சியின் பூத் கமிட்டி முதல் அனைத்தையும் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் கூறியுள்ளார். 27 வயதுக்குட்பட்டோருக்கு மாணவர் அணியில் பதவி கொடுங்கள் என்றும் இந்த சுற்றுப்பயணத்தை நான் தம்பி வேலுமணியின் மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப் போகிறேன் என்று இபிஎஸ் பேசியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.